அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.3ல 4வது கணக்கு. ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரம் உடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது. முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரினுடைய கன அளவை காண்க. உருளையினுடைய ஆரம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 18 சென்டிமீட்டர் என கொள்க. கவனிங்க, ஒரு உருளை இருக்கு. அந்த உருளை உருளையினுடைய ஆரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த உருளையில முழுவதும் நீர் நிரப்பப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த நீர் நிரப்பப்பட்டுள்ள இந்த உருளையில அடிப்புற ஆரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு அரைக்கோளம் மற்றும் என்னது ஒரு கூம்பு இணைந்த வடிவத்தை என்ன பண்றாங்கன்னா உள்ளர வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி வைக்கும்போது வெளியேறும் நீரினுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப தீர்வு, நான் அரைக்கோளத்தினுடைய ஆரம் R அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து R மற்றும் H1 என்பன முறையே கூம்பின் ஆரம் மற்றும் உயரம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு அரைக்கோளத்தினுடைய ஆரம் எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 6 சென்டிமீட்டர். அடுத்து கூம்பினுடைய ஆரம் R ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். உயரம் H1 ஈக்குவல் டு நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். அடுத்து இப்போ நம்மளுக்கு வெளியேறும் நீரின் கன அளவு, ஈக்குவல் டு வெளியேறும் நீரினுடைய கன அளவு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எத்தனை உருவங்கள் இணைஞ்சிருக்கு? 2. அந்த 2 உருவங்களுடைய கன அளவு தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரானது வெளியேறும். அப்படின்னா இப்போ என்னென்ன உருவங்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கோளம் மற்றும் கூம்பு. இப்போ அரைக்கோளத்தின் கன அளவு பிளஸ் அடுத்து என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூம்பின் கன அளவு அப்படின்னு சொல்லிடலாம். அரைக்கோளத்தினுடைய கன அளவும் கூம்பினுடைய கன அளவும் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு நீர் வெளியேறும். இப்போ அரைக்கோளத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? 2/3/r³ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/3/r² h அப்படின்னு சொல்லிடலாம். எங்க கவனிங்க, இது h அப்படிங்கிறப்ப நான் H1 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்தும் ஒரு 1/3/r², இதுலேருந்து ஒரு 1/3/r² வெளியில் எடுத்துடலாமா? இப்போ நான் ஒரு 1/3/r² வெளியில் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. இதுலேருந்து ஒரு 1/3/r² போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா r, ப்ளஸ் இதுலேருந்து ஒரு 1/3/r² போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? H1. ஸோ இப்போ அடுத்த டேர்ம் 1/3 இன்டு பையினுடைய மதிப்பு 22/7 இன்டு ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ r² இன்டு 2 இன்டு ஆரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்குது? H1. இப்போ பூமியினுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் இன்டு என்ன ப்ளஸ் 12 அப்படின்னு சொல்லிடலாம். அது அடுத்த ஸ்டெப்பு 1/3 இன்டு 22/7 r² 36 ஈராறு 12 ப்ளஸ் இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அது அடிப்போம். 1 3 3 12 3 36. இப்போ பேலன்ஸ் கூடியட்டும் 22/7 இன்டு 12 இன்டு 12 ப்ளஸ் 12 அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்ன வரும்? 24. இது எல்லாத்தையும் பெருக்கலாம். 22 இன்டு 12 இன்டு அடுத்து என்ன இருக்குது? 24. இப்போ இது 3ஐயும் நம்மளுக்கு பெருக்கும்போது 22 இன்டு 12 இன்டு 24, இது 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் 6336/7 அப்படின்னு வரும். இப்போ நம்ம இதை அடிக்கணும். 6336 7ஆல் அடிக்கணும். 97 63 எவ்வளோ? அடுத்து என்னது? 0 போட்டுடலாம். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 36. 7 35 அப்படின்னு வந்துடும். பேலன்ஸ் எவ்வளவு? 1. 1ல் 7 வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே ஒரு புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 சேர்த்தோம்னா 7 7 அப்படின்னு வரும். பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. 10ல் 7 போச்சுன்னா 3. இங்கே ஒரு 0 சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 28. இங்கே பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 0. இப்போ 7 14. இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதனுடைய ஆன்சர் இப்போது 7ஆல் அடிக்கும்போது வரக்கூடிய ஆன்சர் 905.14 அப்படிங்கிறது வரும். இது கன அளவு, வெளியேறும் நீரினுடைய கன அளவு சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வெளியேறும் நீரினுடைய கன அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 905.1